சோம்பேறிங்களோட வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க. கிராமத்துல துணி ஒரு கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 10 ரூபாய் செலவு பண்ணனாலும் கூட அவளுக்கு உசுரை போன மாதிரி இருக்கும். அவளுடைய பொண்ணு புஜ்ஜி குருவியும் அம்மாவுக்கு ஏத்த மாதிரியே கஞ்ச பிஸ்னாரி. அன்னைக்கு காலையில துணிக்குருவி ஒரே ஒரு அரிசி பருக்கையை எடுத்துக்கிட்டு அதை 2ஆ உடைச்சு காலையிலக்கு பாதி மதியத்துக்கு பாதி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ போன் ரிங் ஆச்சு. யாருப்பா இது? இந்த நேரத்துல மிஸ் கால் கொடுத்திருந்தா ஆயிருக்குமே, பேலன்ஸ் கூட வேஸ்ட். துணி கால் அட்டென்ட் பண்ணா. ஹலோ. அப்ப சிச்சு காக்கா போன்ல, ஹலோ துணி, நான் தான் சிச்சு பேசுறேன். நானு சோட்டு சின்னு பன்னு எல்லாருமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. நாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்துருவோம். அதனால எங்க எல்லாருக்கும் சுட சுட பிரியாணி செஞ்சு வை. ஓகே, பை பாய் அப்படின்னு கால் கட் பண்ணா. துணி கையில இருந்த அரிசி கீழே விழுந்துருச்சு. துணியோட முகம் வாடி போச்சு. புஜ்ஜி, பூகம்பம் வருது, சுனாமி வருது, நம்ம கதை இன்னையோட க்ளோஸ். அப்போ புஜ்ஜி எழுந்திருச்சு. ஏமா, ரேஷனை ஃப்ரீயா போடுறேன்னு யாராவது சொன்னாங்களா? ரேஷனை ஃப்ரீயா போடுறது இல்ல, நம்ம சேர்த்து வச்ச நம்ம ரேஷனுக்கெல்லாம் நல்லா உக்காந்து சாப்பிட சோட்டு சின்னு பன்னு எல்லாம் வராங்களாம். அவங்க வந்தா தெரியும்ல, பொருள் எல்லாம் காலி ஆயிடும். அதே மாதிரி அந்த சிச்சு எப்பவுமே ஏசி வேணும்னு சொல்லும். அம்மா, அவங்க வந்தா நம்ம சேவிங்ஸ் எல்லாம் காலி ஆயிடும். முதல்ல அவங்க வராத மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். இப்போ எந்த பிளானும் பண்ண முடியாது, ஆல்ரெடி அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது யோசிச்சு பண்ணணும். இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது புஜ்ஜி. அம்மா, குட் ஐடியா. நம்ம ஒரு வேலை செய்யலாமா? நம்ம சோம்பேறியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி நம்ம சோம்பேறித்தனத்தால அவங்கள வீட்டை விட்டு போற மாதிரி செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏதாவது சாப்பாடு கேட்டா நம்ம ரொம்ப நேரம் வரைக்கும் செஞ்சு கொடுக்கற மாதிரி பண்ணணும். ஐயோ, சாப்பாடே வேண்டான்னு அவங்க சொல்லணும். புஜ்ஜி, சூப்பர் ஐடியா. இந்த மிஷினோட பேரு மிஷின் ஸ்லோ மோஷன். ரெடியாரு, அவங்க வந்துருவாங்க. மதியம் 12 மணி. சிச்சு சோட்டு சின்ன பன்னு ஆட்டோ விட்டு இறங்கி துணி வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, துணியத்தை பிரியாணி செஞ்சிருக்காங்களா? மூக்குக்கு வாசனையே வரல. கண்டிப்பாவா பிரியாணி செஞ்சிருப்பா. கேட்டை தட்டுனாங்க. யாரும் வரல. 10 நிமிஷமும் ஆச்சு. கடைசியில வேற வழி இல்லாம துணி அந்த தூக்க கலக்கத்திலேயே முடியெல்லாம் கழிச்சு விட்டுக்கிட்டு பொறுமையா வந்து கதவை திறந்தா. அவ பாக்குறதுக்கு ரொம்பவும் சோர்வாவும் இருந்தா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. கேட்டு திறக்க கூட என்னால முடியல. காத்துக்கு தானாவே கேட்டு திறந்துரும். அப்ப வாங்க. என்னது, கேட்டு காத்துல திறக்குமா? அது வரைக்கும் நாங்க நிக்கணுமா? நாங்களே திறந்துகிட்டு வரோம். எல்லாரும் உள்ள வந்தாங்க. வீடெல்லாம் கலைஞ்சு போய் கிடந்துச்சு. அப்போ புஜ்ஜி சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா டிவி ஆஃப்ல இருந்துச்சு. அட புஜ்ஜி, டிவி ஆஃப் ஆயிருக்கு, உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. அத கேட்டு புஜ்ஜி, ஓ அதுவா ஆண்டி? அது டிவி ரிமோட் அவ்வளவு தூரமா இருக்கா? எந்திரிச்சு போய் போட ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. அதனாலதான் நான் என்னோட கற்பனையில பாகுபலி படம் பாக்குறேன். இது கிளைமேட் சீன். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா? எல்லாரும் அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் உக்காந்தாங்க. தாகம் எடுத்துச்சு. தண்ணி கேட்டாங்க. துணி, டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? துணி சோஃபால உக்காந்துக்கிட்டு, ஓ தண்ணியா? தண்ணி உள்ள குடத்துல இருக்கு. புஜ்ஜி, ஆண்டி உங்களுக்கு டயர்டா இருக்கா, தண்ணி கொண்டு வந்து குடுக்குறியா? என்னம்மா, கிச்சன் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா காலெல்லாம் வலி எடுக்கும். என்னால முடியாதுமா. புஜ்ஜி, எனக்கு முடியலன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன், நீ மறுபடியும் என்கிட்டே சொல்றியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாருமே கோச்சிக்காதீங்க. டாக்டர் எனக்கு ரொம்ப தூரம் நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இல்லனா உங்களுக்கு தண்ணிய நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். எனக்கு காலு வலி. என்னது, நாங்களே போய் எடுத்துக்கணுமா? சரி 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 ஆண்டி, பிரியாணி ரெடியா? ரொம்ப பசிக்குது. பிரியாணி டைனிங் டேபிள்ல வச்சிருக்கீங்களா? டைனிங் டேபிள்லயா? டைனிங் டேபிள்ல ஒன்னும் இல்ல ஆண்டி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. பிரியாணி ரெடியா? டே பன்னு, நான் பிரியாணி செய்யலான்னு தாண்டா இருந்தேன். ஆனா அரிசி எல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கா. நான் போய் ஸ்டோர் ரூம்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து கழுவி பிரியாணி செய்யணும்னா நேரமாகும். சாயங்காலம் ஏதாவது பார்க்கலாம். பன்னு கிளி ஷாக் ஆயிட்டான். என்னது, சாயங்காலம் வரைக்குமா? சாயங்காலம் வரைக்கும் இப்படியே பசியில இருந்தா உண்மையிலேயே செத்து போயிடுவேன். ஆமா துணி, ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு, அரிசி எடுத்துட்டு வந்து செய்யறோம். வா, நீ வந்து பிரியாணி செய். ஓ அப்படியா? நீங்க எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்கன்னா நான் செஞ்சு தரேன். சரி வாங்க. சோட்டு சிச்சு சமையலறைக்கு போய் அரிசி தக்காளி கொண்டு வந்தாங்க.
அப்போ டொனி சமையல் அறையில காய்கறி வெட்ட உக்காந்தா. ஒரு ஸ்டூல் போட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு, இப்போ நான் வெங்காயத்தை தோல் உரிச்சு கட் பண்ண போறேன். நீ இவ்ளோ ஸ்லோ பண்ணா அப்புறம் பிரியாணி செய்ய முடியாது. சீக்கிரமா பிரியாணிக்கு வெங்காயத்தை கட் பண்ணு. சிச்சு, சீக்கிரமா வெங்காயத்தை கட் பண்ணா கையெல்லாம் வலிக்கும்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த கேம்னு நம்ம சின்ன வயசுலயே கதையை படிக்கலையா? அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு ஆகும். அவன் பன்னு அழுதுகிட்டே, ஐயோ நாளைக்கா ஆண்டி? மேகியாவது இருக்கா? அது 2 மினிட்ஸ்ல ஆயிடும். மேகி 2 மினிட்ஸ்ல ஆயிடும். சரி, ஆனா மேகிக்கு தண்ணி வேணும்ல. வெளியே போய் குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து மேகி செய்யணும்னா ஐயோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியும் மேகியாவ சாயங்காலம் ஆயிடும். என்னது, மேகிக்கு தண்ணி கொண்டு வந்து செய்யங்கட்டியும் சாயங்காலம் ஆயிடுமா? ஐயோ அம்மா, என்னம்மா இது? நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். சரி சரி, ஃபுட் ஆர்டர் பண்ணிடலாம். டொனி ரொம்ப பயந்து போயிட்டான். பண செலவாகும் அப்படின்னு இல்ல, அவங்க இங்கே இருந்துருவாங்களோ அப்படின்னு. ஐயோ, வெளியில இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறீங்களா? எனக்கு உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். வேண்டாம் வேண்டாம், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செய்ய பாக்குறேன். மதியம் 3 மணி ஆச்சு. துணி இன்னும் வெங்காயத்தை தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பன்னுவால பசி தாங்க முடியாம பச்சை வெண்டைக்காயை எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல, இந்த வெண்டைக்காய் நறுக்கு நறுக்குன்னு நல்லாதான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில வெண்டைக்காய் தின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ சாயந்தரம் 4 மணிக்கு துணி எல்லாருக்காகவும் கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தா. குழம்பும் இல்ல, பொரியலும் இல்ல, வெறும் உப்பு போட்ட கஞ்சி மட்டும்தான். இந்தாங்க, எடுத்துக்குங்க. ஹர்பல் ரைஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன துணி, கஞ்சி குடுக்கறேன் பிரியாணின்னு சொல்லிட்டு. சரி, ஏதோ ஒண்ணு கூட பசிக்கு. எல்லாரும் கஞ்சியை குடிச்சிட்டு ஹால்ல வந்து உக்காந்தாங்க. ஃபேன் ஆஃப்ல இருந்துச்சு, ஆனா எல்லாருக்கும் வேர்த்துச்சு. துணி, ரொம்ப வேர்க்குது, ஃபேன் போடுறியா? என்னது, ஃபேன் போடணுமா? ஐயோ சிச்சு, ஃபேன் சுவிட்ச் பாத்தியா எவ்வளவு உயரத்துல இருக்கு? அவ்வளோ மேல எந்திரிச்சு போடும்போது கை வலிக்கும். அப்படியே ஹிமாலயத்துல இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கு. ஆண்டி, இமேஜின் பண்ணிக்கிட்டு தூங்குனாலும் வேர்க்கிறது மட்டும் போகாதே ஆண்டி. சின்ன, உனக்கு காத்து அதிகமா வேணும்னா தலையை ஆட்டுடா. தலையை ஆட்டும் போது உன் காது வழியா காத்து வரும். அப்படியே படுத்து தூங்குடா. எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. சிச்சு காக்கா கோவமா, ஜோட்டு, என்ன பாக்குற? இவங்க சோம்பேறியாவ உக்காந்துருக்காங்க. பெரிய பாறாங்கல்ல மாதிரி உக்காந்துருக்காங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. பன்னு கிடக்கி கஞ்சி ஜீரணமாயிடுச்சு. மறுபடியும் பசி எடுத்துச்சு. அவன் பசியோட, ஆண்டி, எனக்கு மறுபடியும் பசி ஆரம்பிச்சிருச்சு. நைட்டுக்காவது டின்னருக்கு நல்லா செய்யுங்க. எனக்கு சப்பாத்தியும் குருமாவும் வேணும். சீக்கிரமா சப்பாத்திய செய்யுங்க. என்னது, சப்பாத்தியும் குருமாவா? சப்பாத்திக்கு மாவு கலக்கணும், மாவு உருண்டை புடிச்சு சப்பாத்தி பண்ணணும். எப்படியும் 1 வாரம் ஆயிடும். என்னது, 1 வாரமா சப்பாத்திக்கா? ஆமா, போய் தண்ணி கொண்டு வரணும். அந்த மாவு மெதுவா ஆக ஆக 2 நாள் ஆயிடும். அது வரைக்கும் இருக்கணும்ல. என்னடி, நீ இவ்ளோ பெரிய சோம்பேறியாடி? மாவெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்களே எடுத்து போட்டு சமைச்சுக்கிறோம். இது டொனி எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அவங்க சமைச்ச பொருள் எல்லாம் தீந்து போயிடும். அதனால டொனி பயந்துகிட்டே, ஐயோ, உங்களுக்கு எதுக்காக கஷ்டம்? வேண்டாம் வேண்டாம், நானே எப்படியாவது செஞ்சு கொடுக்கறேன். ஆனா கேஸ் பத்த வைக்க தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லைன்னா என்ன, லைட்டர் இல்லையா? லைட்டரை ஜோரா ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் நெருப்பு வரும். அவ்வளோ ஜோரா என்னால ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னோட கையே உடஞ்சிரும். என்னது, லைட்டரை பத்த வச்சா கையை உடஞ்சிருமா? இங்க பாரு சோட்டு, நம்ம ஊருக்கு கிளம்பலாம். நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்ல, காத்து இல்ல, கடைசியில தண்ணி கூட இல்ல. சிச்சு சொன்னதை கேட்ட பன்னுவுக்கு உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அட, உண்மையா ஆண்டி? நம்ம இங்கிருந்து கிளம்புறோமா? ஓ காட், தேங்க்யூ ஆண்டி. உங்களோட சோம்பேறித்தனத்துக்கு பெரிய நமஸ்காரம். உங்க வீட்டுக்கு யாராவது திருடங்க வந்தா கூட, ஐயோ திருடங்க தானே, இவங்களை எப்படி நம்ம பிடிக்க போறது? சரி, வந்தவங்க ஏதாவது எடுத்துட்டு போட்டோன்னு அப்படியே நீங்க விட்டுருவீங்க. சரி புச்சி, நாங்க இன்னும் கிளம்புறோம். இன்னும் 1 மணி நேரம் இங்கே இருந்தோம்னா உங்களை மாதிரி சோம்பேறியா மாறிடுவோம். பை பை பை. டொனி உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா வெளியில மட்டும் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி. ஐயோ, கிளம்புறீங்களா? 1 வாரத்துல சப்பாத்தி ஆயிடும்ல, அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பலாம்ல. ஆண்டி, அந்த சப்பாத்தியை நீங்களே சாப்பிடுங்க, நாங்க இன்னும் கிளம்புறோம். சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க லக்கேஜை எடுத்துக்கிட்டு கேட்டு தாண்டி வெளியில வந்துட்டாங்க. ஆட்டோவுக்காக கூட வெயிட் பண்ணல. எல்லாருமே கால்நடையாவே நடந்து போயிட்டாங்க. அவங்க போனதுமே
துணி புஜ்ஜி 2 பேரும் சோஃபா விட்டு இறங்குனாங்க. அவங்களுக்குள்ள இருந்த டயர்ட் எல்லாம் போச்சு. இப்ப எனர்ஜி வந்துச்சு. புஜ்ஜி, நம்ம பிளான் சக்சஸ். அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அம்மா, பந்துவை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பச்சை பச்சையா வெண்டைக்காவை சாப்பிட்டான். இருந்தாலும் நம்ம ஃபுட் ஐட்டம் எல்லாம் சேஃப் ஆயிடுச்சு. ஆமா புஜ்ஜி, அவங்க இங்கே இருந்திருந்தா நம்மள சாகடிச்சிருப்பாங்க. உடனே சமையல் அறைக்குள்ள போய், ஜி வா, எனக்கு உதவி செய். நம்ம சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் செஞ்சு சுட சுட சோறு வெடிச்சு சாப்பிடலாம் வா. 2 பேரும் வேக வேகமா சமைச்சு டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சு ஃபேனையும் போட்டுக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்பதான் சொந்தக்காரங்க இல்லையே. அளவுக்கும் மீறி சோம்பேறிங்களா இருந்தா சொந்தக்காரங்களும் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கறத துணி தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா பாவம் பன்னு மட்டும் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் வரைக்கும் கூட துணியோட வீட்டை பத்தி யோசிச்சு ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பிசினாரித்தனம் மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா வீட்டுக்கு வந்தவங்களையும் நல்லபடியா கவனிக்கணும். நண்டு வியாபாரம். துணிக்குருவி கையில ஒரு தட்டு பிடிச்சுக்கிட்டு தெரு தெருவா போய்கிட்டு இருந்தா. பாவம் துணி ரொம்பவும் கவலையோட ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு, அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, காலையில இருந்து என் பொண்ணு எதுவும் சாப்பிடாம பட்னியா இருக்காமா, கொஞ்சமா சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா, அவளுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கேட்டப்ப அந்த வீட்டுல இருந்து சிச்சு காக்கா வெளியில வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, காலையிலயே வந்துட்டியா? ஏன் துணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பொண்ண பேசாம ஏதாவது வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே? அதை விட்டுட்டு அவளை இன்னும் நீ படிக்க வேற வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப துணி கவலையா, சிச்சு நான் இப்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி படிப்பு மட்டும்தான். உன்னால முடிஞ்சா பிச்சை போடு, இல்லனா அமைதியாரு. அதை விட்டு என் பொண்ணோட படிப்பு பத்தியெல்லாம் பேசாத. அம்மா, ஏமா ஆண்டியை திட்டிக்கிட்டு இருக்க? புஜ்ஜியோட நல்லா படிக்கிற தெரியுமா? அவளுக்கு சாப்பாடு போட்டா நமக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். அதை கேட்டு சிச்சு ரொம்ப கோவமா, வாய மூடுறா, எனக்கு சொல்ற அளவுக்கு நீ எப்பட பெரிய மனுஷனான? வாய மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. எதுக்கு சிச்சு என் மேல இருக்கிற கோவத்தை உன் புள்ள மேல காட்டிக்கிட்டு இருக்க? அவன் சொன்னது உண்மைதானே? அவன் ஏன் புள்ள, நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து போ, உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல. துணி தலை குனிஞ்சு அங்கிருந்து முன்னாடி போனா. வழியில அவ லூசி புறாவை பார்த்தா. ஐயோ துணி, உனக்கு தைரியம் அதிகம். ஒரு பொம்பளை பொண்ணா இருந்துகிட்டு ஊருக்காரங்களுடைய கிண்டலையும் சகிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கற தொந்தரவையும் தாங்கிக்கிட்டு புஜ்ஜிய படிக்க வச்சுக்கிட்டு இருக்க. இந்த சாப்பாடை எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி லூசி. உன்ன மாதிரி யாராவது சில பேர் எனக்கு உதவி செய்வாங்கன்ற தைரியத்துல தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி துணி அங்கிருந்து போனா. ஊருக்கு எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி அதுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் துணி வீட்டுக்குள்ள வந்தா. புஜ்ஜி உக்காந்து படிக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு வயிறு நெறிஞ்சு போச்சு, பசியெல்லாம் மறந்துட்டா. புஜ்ஜி, இன்னுமாமா படிச்சுக்கிட்டு இருக்க? கண்ணு வலிக்கு போதுமா? இந்தா லூசி ஆண்டி சாப்பாடு கொடுத்தாங்க. அம்மா, இன்னைக்கு உன்னை யாராவது ஏதாவது சொல்லி காயப்படுத்தினாங்களா? ஓ, கண்ணு ஏன் செவந்து போயிருக்கு? அந்த சிச்சு ஆண்டி மறுபடியும் உன்னை ஏதாவது சொன்னாங்களாமா? யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி யோசிக்காத புஜ்ஜி. நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும். அதுதான் இந்த அம்மாவோட ஆசை. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணும்னாலும் படுவேன். அப்போ புஜ்ஜி கவலையா, ஆனா இன்னும் எத்தனை நாளைக்குமா? நாம எத்தனை நாளைக்கு எல்லார்கிட்டயும் கை நீட்ட போறோம்? இந்த குடிசைக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை இப்படியும் முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்குமா? இங்க பாருமா, அதை நினைச்சு நீ கவலைப்படாத. என்னைக்குமே நம்ம குடிசையில ஒரு வெளிச்சம் வரும். அதை நம்பி உக்காந்து நீ படி அப்படின்னு சொல்லி துணி வெளியில கைத்துக்கட்டுல போய் படுத்துக்கிட்டா. குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி படிச்சு பெரியாளாயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில துணி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தா. நடுராத்திரி நேரம். இன்னும் புஜ்ஜி உக்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அப்போ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு சத்தம். மெதுவா ஒரு பெரிய நண்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு. அத பார்த்து புஜ்ஜி பயந்தே போயிட்டா. அட, என்ன இது? அம்மா, அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ அம்மா இப்பதானே படுக்க போனாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. புஜ்ஜி அந்த நண்டையே பாத்துக்கிட்டு இருந்தா. அது அப்படி இப்படின்னு கடைசியில படுக்கையில ஏறிச்சு. அப்போ புஜ்ஜி அந்த நண்டு கிட்ட, ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எங்க வீட்டுல நாங்க தங்கவே இடம் இல்லையா? இதுல நீ வேறையா? நீயும் ரெண்ட் கொடுக்க போறியா? எங்க அம்மா கொண்டு வர சாப்பாடு எங்க 2 பேருக்கே பத்த மாட்டேங்குது. இதுல உனக்கு என்னத்தை கொடுத்து நாங்க வளர்க்கறது? அத கேட்ட நண்டு டிக் டிக் அப்படின்னு சத்தம் பண்ணுச்சு. ஓ, நான் சொன்னதுக்கு பதில் வேற கொடுக்கறியா? அங்க பாரு, நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த பேப்பரை கிழிச்ச
உன் காலை உடைச்சு உன்னை சமைச்சிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. நண்டு வித்தியாசமா புஜ்ஜிய பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் புஜ்ஜி உட்காந்து எழுத ஆரம்பிச்சா. இப்படியே ஒரு வாரமோ ஆச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் புஜ்ஜி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே நண்டு வந்துச்சு. ஆனா இந்த தடவை அது தனியா வரல, கூட இன்னும் 4 நண்டை கூட்டிக்கிட்டு வந்துச்சு. அட, என்ன இது? போன வாரம் தனியா வந்த, இப்போ உன்னுடைய மொத்த ஃபேமிலியையும் கூட்டிட்டு வந்திருக்க. என்ன, இந்த வீடு உன் சொந்த வீடு ஆக்கிக்கலான்னு நினைக்கிறியா? இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்களா? நண்டுங்க வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. புஜ்ஜியோட குரலை கேட்டு டோனி எழுந்திருச்சா. புஜ்ஜி, என்னமாச்சு? யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, நீ தூங்கு. எனக்கு கணக்கு வரலையா, அதான் எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு சத்தமா கணக்கு சொன்னா எனக்கு தூக்கம் வராதே. நான் தூங்க வேண்டாமா? நாளைக்கு சோட்டுவோட வீட்டுக்கு போகணும். அவ சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்கா. எழுந்திருச்சு போகணும்னா நாளைக்கு நான் நல்லா தூங்கணும் இல்லையா? சரிம்மா, நீ தூங்கு. நண்டுங்க எல்லாமே மறுபடியும் அந்த ஆத்துக்குள்ளாரியே போயிடுச்சுங்க. அடுத்த நாள் டோனி ஊர் முழுக்க சுத்தி பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. புஜ்ஜி, இன்னைக்கு வெளியில குளிர் காத்து அதிகமா வீசுது. நான் உள்ளேயே படுத்துக்கிறேன். விளக்கு அணைச்சிட்டு நீயும் வந்து படுவா. 2 பேரும் படுத்துட்டாங்க. ஆனா நடுராத்திரியில 1 மணிக்கு திடீர்னு புஜ்ஜிக்கு முழிப்பு தட்டுச்சு. அம்மா, அம்மா, எழுந்திரிமா, வா, வெளியில போயிட்டு வரலாம். எனக்கு பாத்ரூம்க்கு போகணும். சரின்னு எழுந்துச்சு 2 பேரும் விளக்க ஆன் பண்ணாங்க. அவ்வளவுதான், வீட்டுல எல்லா பக்கமும் நண்டு இருந்ததை பார்த்தாங்க. அவங்க கட்டிலுக்கு கீழே, அவங்க நடக்க வேண்டிய இடத்துல, கதவுக்கு பக்கத்துல, மூலையில, எல்லா இடத்துலயுமே நண்டுதான். கால் எடுத்து கீழே கூட வைக்க முடியாத நிலைமை. துணி அதை பார்த்து, அட, என்ன இது? இத்தனை நண்டுங்க திடீர்னு எப்படி நம்ம குடிசைக்குள்ள? புஜ்ஜி, என்ன இது? புஜ்ஜி அந்த நண்டுங்களை பார்த்து, அட கடவுளே, இதென்ன பெரிய சேனையா திரண்டு வந்திருக்கு. ஏய், உங்க எல்லாரையும் போக சொல்லி நான் அன்னைக்கே சொன்னல. நீங்க இத்தனை பேர் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எங்க அம்மா பாருங்க, உங்களை பார்த்து எப்படி பயப்படுறாங்கன்னு. என்ன புஜ்ஜி, இதுங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? இந்த நண்டுங்களை நீ என்ன வளர்க்குறியா? ஐயோ, அதுங்க கடிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? இல்லம்மா, இதுக்கு முன்னாடியே நண்டுங்க வந்திருக்கு. நான் போன்னு சொன்னா அதுங்க எல்லாம் போயிடும். ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்குதான் ரொம்ப திமிரா இருக்குங்க. அப்ப துணி ஒரு குச்சியில அந்த விளக்க மாட்டி வெளிச்சத்தை காட்டி அந்த நண்டுங்களை வெளியில துரத்துனா. அதுங்க மெதுவா அந்த ஆத்து பக்கத்துல வந்துச்சு. துணி ரொம்ப கவலையா, என்னடா வாழ்க்கை இது? நாள் பூரா அலைஞ்சு திரிஞ்சாலும் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா என் வீடு கதகதப்பா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நண்டுங்கெல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து தங்கிடுது. நாளைக்கு காலையில உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அடுத்த நாள் காலையில துணி புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனா. எங்கம்மா போறோம்? இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்க போறோமா? இல்ல புஜ்ஜி, மஹி மீன் பிடிப்பா இல்லையா, அவகிட்ட போய் இந்த நண்டுங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு வர போறேன். இங்க இருந்து வேற குளத்துல கொண்டு போய் விட போறேன். இல்லைன்னா இதுங்க தொல்லை நமக்கு தாங்க முடியாது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போகும்போது அப்பதான் புஜ்ஜிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா, ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு மஹியாத்துக்கிட்ட போனோம்? இந்த நண்டு எல்லாத்தையும் பிடிச்சு மஹியத்தை என்ன பண்ண போறாங்க? என்ன செய்ய போறா? சந்தையில கொண்டு போய் வித்துருவா. நண்டுங்களுக்கு தான் நல்ல டிமாண்ட் இருக்கே. அப்போ புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா, அம்மா, மஹியாத்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, நாம வீட்டுக்கு போலாவா? எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி துணி புஜ்ஜி வீட்டுக்கு போனாங்க. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நாம ஏன் இன்னும் பிச்சை எடுக்கணும்? அந்த சிச்சு மாதிரி ஆட்கள் கிட்ட ஏன் வார்த்தையை வாங்கணும்? அதான் நம்ம வீட்டுக்குள்ள அத்தனை நண்டுங்க வருது இல்லையா, பேசாம அந்த நண்டுங்களை பிடிச்சு நாமளே சந்தையில கொண்டு போய் விற்கலாம். அப்போ நமக்கு கை நிறையா பணம் கிடைக்கும் இல்லையா? துணி அதை கேட்டு சந்தோஷமா, ஐயோ புஜ்ஜி, இந்த அறிவு உன்கிட்ட எங்க இருந்து இருந்துச்சு? பிச்சைக்காரின்னு சொல்ற என்ன இப்போ வியாபாரம் செய்ய சொல்றியா? சரிம்மா, இனிமே பிச்சை எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரியில இருந்து நாம நண்டு எல்லாத்தையும் பிடிக்கலாம், சரியா? சரி, நீ என்ன பண்ண போற? நான் படிக்கிறேன், நீ நண்டு பிடி, சரியா? நைஸா எஸ்கேப் ஆவறியா? சரி, உனக்காக பிச்சை எடுக்கிற எனக்கு நண்டு பிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நண்டு பிடிச்சிடலாம். ஆனா இதை விற்கிறது எப்படி புஜ்ஜி? ஏமா அம்மா, தர்மம் பண்ணுங்க, பிச்சை போடுங்க அப்படின்னு வீடு வீடா போய் கத்த தெரியுதுல்ல, அதே மாதிரி அதே சத்தத்தோட நண்டு வியாபாரம் பண்ணு. உன்னால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லம்மா. சரி சரி, அப்ப நாளைக்குல இருந்து நண்டு வியாபாரமா?
அன்னைக்கு ராத்திரி துணி புஜ்ஜி 2 பேரும் கூடையோட நண்டுங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நண்டுங்க வந்த உடனே அதுங்களை பிடிச்சி கூடையில போட்டுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கூட நிறைய இருக்கிற நண்டை எடுத்துக்கிட்டு துணி விற்கிறதுக்காக ஊருக்குள்ள போனா. நண்டுமா நண்டு, இந்த குளிர்காலத்துல நல்லா ரசம் செஞ்சு குடிங்கம்மா, கோல்டெல்லாம் பறந்து போயிடும். அப்படியே இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு சூடேறி உங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுமா. விலை ரொம்ப கம்மி தான். சிகப்பு நண்டுமா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்கம்மா வாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூடையில துடிக்கிற நண்டுங்களை எல்லாத்தையுமே அப்படியே பிடிச்சி அசையாம கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் இதுவரைக்கும் துணியா பிச்சைக்காரியா பார்த்தவங்க இப்ப வியாபாரியா பார்த்து சந்தோஷப்பட்டு அவகிட்ட இருக்கிற நண்டை சோட்டு லூசி அப்படிப்பட்ட ஆட்கள் வாங்கினாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கூடையில இருக்கிற நண்டு எல்லாம் தீந்து போச்சு. துணி கையில நிறைய பணமும் இருந்துச்சு. துணி கிட்ட இப்ப கை நிறைய காசு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் துணி புஜ்ஜி கிட்ட வந்து, புஜ்ஜி, என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியலம்மா, நண்டு வியாபாரம் செய்ய முடியல, அதான் ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா உனக்கு 16 வயசா? நண்டு வியாபாரம் சைக்கிள்ல உட்காந்துக்கிட்டு விற்க போறியா? யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிக்கிட்டோம், ஏன் கஷ்டத்துக்கு நான் சைக்கிள் மிதிக்க போறேன். எப்படியே வியாபாரம் நடந்தா சரி. அப்போ புஜ்ஜி கொஞ்சம் கோவமா, இப்ப என்னம்மா உனக்கு சைக்கிள் தானே வேணும், வாங்கிக்கோ. துணி ஒரு பழைய சைக்கிளை வாங்கி அதுல அந்த நண்டு கொடையை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா. நண்டுமா நண்டு அப்படின்னு துணியோட குரல் கேட்டுச்சுன்னா போதும், உடனே எல்லாரும் நண்டு வாங்குறதுக்காக வெளியில ஓடி வந்துருவாங்க. ஆனா துணியோட வளர்ச்சியை பார்த்து சிச்சு பொறாம பட்டுக்கிட்டு இருந்தா.